ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் காமெடியான படம். அதே சமயம் படத்தில் இன்வெஸ்டிகேஷன் நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று இங்கே நடக்குது அப்படின்ற மிஸ்ட்ரி வந்து படம் முழுக்க இருக்கும். இந்த படத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் ஒரு விதமான சாபம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு யாரெல்லாம் ஃபாதராக வராங்களோ அவங்களாம் வந்து ரத்தம் கக்கி சாவுறாங்க. இதனாலே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு ஃபாதராக வரத்துக்கு பயந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த படத்துடைய கதாநாயகர்களான 2 பேர் ஜெயிலிருந்து தப்பிச்சு எங்கே போகுதுன்னு தெரியாமல் அந்த கிராமத்து பக்கமா ஒதுங்க. இவங்க தான் சர்ச்சுக்கு வந்த ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் நினைச்சுக்க, இவங்களும் அந்த கிராமத்துல என்ன மர்மம் இருக்குன்னு தெரியாம கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருந்துடலாம், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு இருக்கக்கூடிய சாபம் பத்தி தெரியாம உள்ள போய் மாட்டிக்க எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு வந்தாங்க. உண்மையிலேயே அந்த சர்ச்சில் என்ன மர்மம் இருக்கு, எப்படி அங்க வரக்கூடிய பாதிரியார்கள்லாம் மர்மமான முறையில் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுக்கள்லாம் எப்படி இந்த போலி பாதிரியார்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற கதையை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, காமெடியா, அதே சமயம் படம் முழுக்க நல்ல சஸ்பென்ஸா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் த ரோமன்ஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் அர்ஜுன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பமே ஒரு சின்ன பிளாஷ்பேக். கேரளா தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான குக்கிராமம், அதுல இருக்கக்கூடிய ஒரு சர்ச். அந்த ஒட்டுமொத்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சர்ச்சும் அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதரும் தான். ஏன்னா அந்த கிராமத்துடைய வளர்ச்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா அந்த சர்ச் இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. பட் திடீர்னு ஒரு நாள் அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பாஸ்டரை அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்க. அது அந்த பாஸ்டர் கிட்டயும் வந்து சொல்றாங்க. பட் அந்த பாஸ்டருக்கு அது பிடிக்காதனால காதல் தோல்வி தாங்கிக்க முடியாம அந்த பொண்ணு மலையில இருந்து குச்சி இறந்து போயிட, இதை புரிஞ்சுக்காத அந்த கிராமத்து மக்கள் அந்த பொண்ணு சாவுக்கு அந்த பாஸ்டர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறதுக்காக போக, தப்பே பண்ணலனாலும் அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாத ஃபாதர் அதே சர்ச்சில் தூக்கு போட்டுக்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த சர்ச்சை கம்ப்ளீட்டா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல இந்த படத்துடைய டைட்டில் போட்டு இப்போ பிரசன்ட்ல இந்த படத்துடைய ஹீரோக்களான 2 பேர் தான் காட்டுறாங்க. அதுல கொஞ்சம் நிறைய முடி வச்சிருக்கா இல்லையா, அவர் பேர் ஷிபு, நடுவில் உட்காந்துட்டு இருக்க பேர் ஆகாஷ், மூணாவதா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, அவரை கணக்குல வச்சுக்காதீங்க. இப்போ இவங்க 2 பேரும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அப்படியே பயங்கரமா டீசெண்டா நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த நியூஸ் பேப்பரை தூக்கி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்க 2 பேரும் சரியான திருட்டு பசங்கனும் ஏதோ கைவரிசை காமிச்சு போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்க. அந்த மூணாவது கேரக்டரும் ஒரு திருட்டு பையன் தான். அவங்க 3 பேரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க ட்ரெயின்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மேட்டர் நமக்கு தெரிய வரும்போது, இதுல இந்த ஷிபு இப்ப அவசரமா பாத்ரூம் வருது அப்படின்ற மாதிரி கேட்க 3 பேருக்கும் கைவிலங்க போட்டு பாத்ரூம் கிட்ட போலீஸ்காரங்க கூட்டு வர, அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு இந்த ஷிபுவும் அந்த மூணாவது கல்பிரேட்டும் இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களை அடிச்சு போட்டு ஹேண்ட்கஃப் உடைய சாவி எடுத்து ஒரு பக்கம் அந்த மூணாவது திருடன் எகிரி குச்சி எஸ்கேப் ஆயிடுறான், இன்னொரு பக்கம் நம்ம ஷிபுவும் ஆகாஷும் எகிரி குச்சி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க. இப்ப அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா படத்துடைய ஆரம்பத்துல காட்டின அதே அந்த குக்கிராமத்தை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு வயசான நபரை காட்டுறாங்க. அவர் பேர் பாப்பியாச்சன். பாக்குறதுக்கே ரொம்ப ஏழ்மையில தான் இருக்காரு. இதுல அவருடைய மனைவி வேற படுத்த படுக்கையா இருக்காங்க. அவர் பேசுறதுல இருந்தே ஒரு விஷயம் நமக்கு புரியுது. என்னைக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்ச், அந்த ஃபாதர் தூக்கு போட்டு இருந்தார் இல்லையா, அந்த சர்ச்சை க்ளோஸ் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்தே மக்களுடைய வாழ்வாதாரம் இங்க பாதிப்படைஞ்சிருச்சுன்னோ, அது மட்டும் இல்லாம இந்த ஊரே வந்து ஒரு தெய்வ கடச்சம் இல்லாம சாபத்துக்குள்ளாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு புலம்பிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய நபர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட வேணாம், ஏன்னா நம்ம ஊர் தலைவர் நம்ம சர்ச்சுக்கு புதுசா 2 ஃபாதர்களை ஏற்பாடு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இங்க ஒரு சொல்ல, இன்னத்துல தான் இந்த கிராமத்துடைய ஊர் தலைவரை காட்டுறாங்க. இவர் பேர் பொம்மியாச்சன். இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வீட்டுக்கு வெளியில ஹைட்டான ஒரு இடத்துல நின்னுட்டு போன் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்குது, சுத்தமா சிக்னல் இல்ல. இதுல அந்த 2 ஃபாதர்களுக்கு கால் பண்ணி வரேன்னு சொன்னீங்களே, கிளம்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த போன்ல இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நாங்க வரல, ஒரே கடும் மழையா பெஞ்சுனுக்குது, ஆரம்பமே அபசகுணமா இருக்குது, உங்க ஊர் சர்ச்சில் நடந்த கதெல்லாம் வேற எங்களுக்கு தெரியும், நாங்களாம் வர முடியாது, உங்க ஊருக்கு ரோம்ல இருந்து தான் பாஸ்டர்ஸை கூட்டின்னு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் சரியில்லாதனால ரோம்ல இருந்து தான் பாஸ்டர்களை வர வைக்கணும்னு அவங்க சொன்ன மேட்டர் மட்டும் நம்ம தொம்மியாச்சன் காதுல விழுந்துற, அத அறகுறையா கேட்டு சந்தோஷப்பட்ட இவரு டக்குனு கிராம மக்கள் எல்லார்கிட்டயும் நம்ம சர்ச்சுக்கு ரோம்ல இருந்து பாஸ்டர்ஸ் வராங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட, அந்த 2 பாஸ்டருங்க இந்த கிராமத்துக்கு வரத்துக்கு தயாராவே இல்ல, அவங்க வரலன்னு தான் போன்ல சொல்றாங்க. பட் ஆனா இவருக்கு சரியா கேட்காதனால ரோம்ல இருந்து பாஸ்டர்ஸ் வராங்களான்னு சொல்லிட்டு இந்த கிராமமே இப்ப கொண்டாட, அப்ப ஓரமா ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் மட்டும் ஒரு மாதிரி உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த மேட்டரை கேட்டு ஒரு மாதிரி திருட்டுத்தனமா பாத்துட்டு இருக்க. இந்த கிராமத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, எதுக்கு இந்த பாஸ்டருங்க இந்த கிராமத்துக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க, இங்க முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல கேள்விகளோட இப்ப இந்த படமானது ஆரம்பிக்க, அன்னைக்கு ராத்திரியே அந்த வயசான பாப்பியாச்சனை தான் காட்டுறாங்க. இந்த ரோம்ல இருந்து பாஸ்டர்ஸ் வராங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான மேட்டர் இவருக்கு தெரிஞ்ச உடனே அது சம்பந்தப்பட்ட மாதிரியான பைபிள்ல ஒரு சில அதிகாரங்களை படிச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அதுல குறிப்பா இவர் படிக்க எங்களுடைய பல நாள் பிரார்த்தனைகளுக்கு அப்புறமா வானத்திலிருந்து அவர்கள் வந்தார்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க கட் பண்ணி யாரை காமிச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்களை தான் காட்டுறாங்க. இவர் இங்க படிக்க அங்க சிங் பண்றாங்க. அவங்க கடுமையான பாதைகள் எல்லாம் கடந்து நம்மள ரட்சிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வர வழியில ஏஞ்சல் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க படிக்க அங்க நம்ம ஆட்கள் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டு வழி பாதையா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு கல்லுக்கடையை பார்த்திருப்பாங்க. சோ அங்கேயே உட்காந்து நல்லா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இப்ப அடுத்த நாள் காலையில அந்த கிராமத்துக்குள்ள நம்ம ஆட்கள் என்ட்ரி ஆக அப்ப இந்த ஊருக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேர் என்ட்ரி ஆகிறத பார்த்த அந்த ஊருடைய குதிரைக்காரர் அவர் பேர் துரை. ஒருவேளை நம்ம ஊர் தலைவர் சொன்ன அந்த ரோம்ல இருந்து வந்த பாஸ்டர்ஸ் இவங்க தானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வாட்ச் பண்ணிட்டு இருக்க. அப்ப சிபு அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு டெலிபோன் பூத்ல இருந்து இந்த மாதிரி கால் பண்ணி உதவி கேட்க ஒரு மாசத்துல எப்படியாவது பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி துபாய்க்கு அனுப்பிடுறதாவும் பட் ஒரு மாசத்துக்கு இவங்க தலைமறைவா தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லிட இதை கேட்ட சிபு வந்து சரிவா ஏதாவது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க ஊரை நோக்கி நடந்து போயிட்டு இருக்க. அப்ப நம்ம குதிரைக்காரர் என்ன பண்றாருன்னா குடுகுடுன்னு பின்னாடி ஓடி வந்து அந்த ரெண்டு பேர் நீங்க தானே அப்படின்னு கேட்க இதை கேட்ட ஆகாஷுக்கு தூக்கி வாரி போட்டு ஐயோ அண்ணன் மாட்டிக்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் முடிக்க பதறாத இதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் துரைராஜ் தானே வீட்டுல உடம்புக்கு முடியாதவங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஐயா சாமி எப்படி புட்டு வைக்கிறீங்க அப்பவே தொம்மியாச்சன் சொன்னாரு நம்ம ஊருக்கு வரக்கூடிய பாஸ்டர்ஸ்ங்க வந்து ரோம்ல இருந்து வராங்க ரொம்ப சக்தி மிக்கவங்கன்னு சொல்லிட்டு அது உண்மையாயிடுச்சு நீங்க வந்ததுல எங்க கிராமமே மாற போகுது இருங்க நான் வண்டி எத்தனை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக டே குல்லா தலைவன் வந்துட போறான்டா ஓடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல அது இருக்கட்டும் எப்படி அவரை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆகாஷ் கேட்க தம்பி வரும்போதே அந்த குதிரை வண்டியை பார்த்தேன் அதுலதான் இவன் உட்காந்துட்டு இருந்தான் அதுல துரைராஜன் பேர் இருந்தது இந்த காலகட்டத்தில் கேப் ஓட்டுறவங்களே காலாவதி ஆயிட்டு இருக்காங்க கண்டிப்பா குதிரை வண்டி ஓட்டுறவன் கஷ்டத்துல தான் இருப்பான் அதனால அப்படியே அச்சு விட்டேன் இன்னும் நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரோம்ல இருந்து வரக்கூடிய பாஸ்டர்களுக்காக நம்ம ஊர் தலைவர் வந்து ஊர் மக்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன இவங்க இன்னுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்த குதிரைக்காரன் நான் விடிய காலையில அவங்க பார்த்தேன் என் குடும்பத்தை பத்தி புட்டு வச்சாங்க என் கஷ்டத்தெல்லாம் சொன்னாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு பயங்கர பவர் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அப்ப குடுகுடுன்னு இன்னொருத்தர் ஓடி வந்து தலைவரே நம்ம சர்ச்சுக்கு வெளியில யாரோ ரெண்டு பேர் கம்பளி பெட்ஷீட் போட்டு நல்லா தூங்கினுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது வேற யாருமே கிடையாது நம்ம பசங்க தான் ஐயோ நம்ம வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களே வந்துட்டாங்க போல இருக்கு ஏதாவது மரியாதை குறைவா நினைச்சுக்க போறாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்லிட்டு இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே திரட்டிக்கிட்டு குடுகுடுன்னு சர்ச்சை நோக்கி இப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வர இதை நம்ம ஆகாஷ் பாத்துறாரு அண்ணன் ஊர் ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னு நம்ம மாட்டனோன்னு ஏந்திரங்க நான் தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடி வந்தா இந்த பக்கம் ஒரு கேங் வந்து மடங்குறாங்க இதை பார்த்த ஆகாஷ் அவ்வளவுதான் மாட்டணும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்ட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லான்னு வாயெடுத்தா இவங்க முட்டி போடுறத பார்த்தோன்னா ஒட்டுமொத்த மக்களும் முட்டி போடுவாங்களா அண்ணன் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபு கிட்ட கேட்க எனக்கும் அதான்டா புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஊர் தலைவர் ஃபாதர் ரொம்ப நேரத்துக்கு இதே பொசிஷன்ல இருக்க முடியாது ஃபாதர் கொஞ்சம் டக்குன்னு பிரேயரை முடிச்சுக்கோங்களேன் அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த இடத்துல சிபு கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆடுங்க தானா வந்து தலையை கொடுக்குதுங்க நம்ம வேற ஒரு மாசத்துக்கு எங்கேயாவது தலைமறைவா இருக்கணும் சோ இவங்க சொன்ன அந்த ரோம்ல இருந்து வந்த பாஸ்டர்களாகவே இந்த ஒரு மாசத்தை இங்க ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும்போது யோ அண்ணா நான் இந்துயா எனக்கு இதெல்லாம் தெரியாதியா அப்படின்ற மாதிரி ஆகாஷ் சொல்ல ஒன்னும் கவலைப்படாதடா அண்ணன் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு சரி ஓகே இங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அங்க ஜீப்ல இன்ஸ்பெக்டர் வந்து இறங்குவாரா சோலி முடிஞ்சது தோ வாரம் ஜெயிலுக்கு கூட்டின்னு போக வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி ஆகாஷ் சொல்ல வந்த இன்ஸ்பெக்டர் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சம கோவமா வந்து அவங்க ரெண்டு பேருடைய கையை புடிச்சு விலங்கு போட்டு தரத்தரன்னு இழுத்துன்னு போவார்னு பார்த்தா ரெண்டு பேர் கை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு வந்துட்டீங்களா ஃபாதர் உங்களாலதான் இந்த ஊரே மாற போகுது நாங்களும் நிம்மதியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருமே வந்து இவங்களை ஃபாதர்னு நினைச்சுக்க சிறப்பு அப்படியே செட்டில் ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் அப்படியே ஜாலி ஆயிட அடுத்த சீனே இவங்களுக்கு தங்கத்துக்கு சர்ச்சை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குவார்டர்ஸ் மாதிரி இடத்துக்கு கூட்டு போறாங்க அப்படி போகும்போதே கூட்டிட்டு வந்த நபர் வந்து இந்த இடம் வேணாம் அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரூமுக்கு கூட்டு போறாரு அப்படி கூட்டு போகும்போது அங்க ஒரு சுடுகாடு இருக்கு அதை பார்த்துட்டு யோ இனாயா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் கேட்க இதுவா இது போர்ச்சுகீசிய காலத்துல இருந்தே இருக்குது பட் என்னைக்கு சர்ச்சை க்ளோஸ் பண்ணாங்களோ அன்னைக்கு இந்த சுடுகாட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாவம் எங்க ஊர் மக்கள் இறந்து போனாங்கன்னா 12 கிலோமீட்டர் தள்ளி தான் போயிட்டு புதைக்கிறாங்க பட் இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே ஃபாதர் உங்களால இப்ப இந்த சர்ச்சை ஓபன் பண்ண போறாங்க சர்ச்சை ஓபன் பண்ணணும் இந்த சுடுகாடையும் ஓபன் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சாவெல்லாம் இங்கதான் அப்படின்ற மாதிரி சொல்ல விளங்கினோண்டா அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஆட்கள் நினைக்க அப்ப இங்க கூட்டினு வந்தவர் சரி நீங்க டிராவல் பண்ணி வந்ததுல ரொம்ப களைப்பா இருப்பீங்க இன்னைக்கு தொம்மியாச்சன் வீட்டுல தான் உங்களுக்கு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீனே நம்ம ஊர் தலைவர் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு பெரிய விருந்தா இவங்களுக்கு வைக்க இந்நேரத்துக்கு ஜெயில களி சாப்பிட்டு இருக்க வேண்டியது ஆனா இங்க கோழி காலா இவனுங்க சாப்பிட்டு இருக்கிறத அந்த கிராமமே விழுந்து கவனிக்கிறாங்க ஆனா அதுல ஒருத்த மட்டும் நம்ம ஆட்களை ஒரு மாதிரி காண்டா பார்த்துட்டு இருக்கான் இவன் யாருன்னு பார்த்தா இவன் அதே ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் பாஸ்டர் இவன் அந்த பாஸ்டருக்கான படிப்பை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதனால இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு பாஸ்டர்னு சொல்லிட்டு அவனும் வரமாட்டான் நம்ம தான் இதுக்கப்புறம் நம்ம கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இருந்தவன இவன் கனவை கலைக்கிற மாதிரி நம்ம ஹீரோஸ் இப்ப வந்துற அதனால சமகாண்டா இவன் பார்த்துட்டு இருக்கான் இதுக்கடையில நம்ம ஊர் தலைவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க அக்காக்கு அதாவது ஊர் தலைவருடைய பெரிய பொண்ணு அவருக்கு கால் பண்ணி ஒரு வழியா நம்ம ஊருக்கு 2 பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க அதுவும் ரோம்ல இருந்து வந்திருக்காங்க இதுக்கப்புறம் எல்லாமே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல உடனே அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு நம்ம பாஸ்டருக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க இது என் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ஊர்ல படிச்சிட்டு இருக்கா அவ வருவா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களுக்கு ஒவ்வொருத்தரா இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க அப்ப அந்த லோக்கல் பாஸ்டர் வர்கீஸ் என்ன பண்றானா ஆமா ரோம்ல நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க சப்பாத்தியும் கொண்ட கடலையும் தான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம சிபு சொல்லிடுறாரு என்னது சப்பாத்தியும் கொண்ட கடலையுமா ரோம்ல அதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் சந்தேகத்தோட ஒரு கேள்வி
கேட்டு விட இவன் வேற பயங்கரமா கலர்றானே ஏதாவது பண்ற ஆகாஷ் அப்படின்ற மாதிரி சிபு சொல்ல டக்குனு ஆகாஷ் என்ன பண்றானா நம்ம ஊர் தலைவருடைய வைஃப் கிட்ட போயிட்டு அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு ஒன்னு கொடுக்குற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தோ மேஜிக் பண்ணி ஆப்பிள கொண்டு வந்துறாரு. என்னடா இவன் ஆப்பிள் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிபுவை ஷாக்கிங்கா பார்த்திருந்தா பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் பண்ணி ஒரு கிராஸ் வர வச்சு கொடுக்குறாரு. அவ்வளவுதான். இதை பார்த்த ஊர் மக்கள்லாம் வந்து ஆஹா ரோம்ல இருந்து பல வித்தைகளை கத்து தெரிஞ்சுங்க வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்பயும் அந்த வர்கீஸ் விட மாட்டான். எனக்கு ஏதாச்சும் உங்க பவர் யூஸ் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட இவனை தோ தரம்பா உனக்கு ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சு அந்த லெக் பீஸ் எடுத்து கொடுக்க ஊரே சிரிக்க ஆரம்பிச்சிருது. இப்படியே ஃபன்னா இந்த சீன் முடிய அடுத்த சீனே ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு கூட்டு போறாங்க. அதுல ஒரு துணி கடை வியாபாரி அவருக்கு போயிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க அங்கேயும் வந்து ஏதோ வானத்துல இருந்து தேவ தூதர்களே இறங்கி வந்த மாதிரி இளநீலாம் வெட்டி கொடுத்து அவங்களை பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்க. அதை பார்த்து பொறுக்காத வர்கீஸ் மறுபடியும் இப்ப என்ன பண்றாருன்னா ஆமா நீங்க எப்படி ரோம்ல இருந்து வந்தீங்க எப்ப வந்தீங்க எப்ப போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க ரொம்ப நாளா நாங்க உள்ளதான் இருந்தோம் மறுபடியும் உள்ள போமா இல்லையான்றதெல்லாம் எங்களுடைய நடவடிக்கை தான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபு ஜெயில இருந்த மேட்டர் அப்படியே இன்டெரக்டா சொல்லிட்டு இருக்க என்ன உள்ள போவீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த வர்கீஸ் கேட்க ஏங்க இவன் ரொம்ப கேள்வி கேட்கறாங்க எங்களுக்கு கடுப்பாகுது மூட் அவுட் ஆயிடுச்சுன்னா நாங்க மறுபடியும் ரூமுக்கே போயிடுவோம் ரோமுக்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்கள் இப்ப சீன் போட யோ வர்கீஸே இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிரும் போயா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் தள்ளி விட்டுறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மாட்டு வண்டி மாதிரி வந்து நிக்குது. அதுல இருந்து இப்போ ஒரு அழகான பொண்ணு இறங்கி வர பொண்ணை பார்த்தோன்னா நம்ம சிபு போட்டிருக்க பாதிரியார் வேஷத்தை மறந்து பரபரன்னு ஆயிட தலை கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி இப்ப ஆகாஷ் கண்ட்ரோல் பண்ண அந்த இறங்கி வந்த அழகான லேடி இவர்கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம வயசான பாப்பியச்சன் வராரு. ஆக்சுவலி முன்ன சர்ச்சு ஓபனா இருந்தப்போ வெளியில ஒரு கடை வச்சிருந்தாரு பூ கடை வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த சர்ச்சையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவர் இவர் தான். சர்ச்சை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவருக்கு வேலைன்றது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அதனாலே ரொம்ப வறுமையில போயிட்டாரு. இப்ப படுத்த படுக்கையா மனைவியை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊர் தலைவர் நம்ம பாப்பியச்சனை பத்தி நம்ம ஆட்கள் கிட்ட இன்ட்ரோ கொடுக்க அடடே இந்த சோக பாட்டுலாம் வேண்டாம் இத்தனை வருஷம் கழிச்சு பாஸ்டருங்க வந்திருக்காங்க இதுக்கப்புறம் என் வறுமை கவலை எல்லாமே சரியாடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையோட இவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டருங்க எல்லாம் போடக்கூடிய அந்த ஒரு ட்ரெஸ் அங்கி மாதிரி இருக்கும்ல அதை கொண்டு வந்திருக்காரு. இப்ப அதை போட்டுக்கிட்டு நம்ம ஆட்கள் அப்படியே ஸ்லோ மோஷன்ல வர அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு தெய்வ கடாச்சம் இந்த ஊருக்கே ஒரு ஒளி வந்த மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஆனா நம்ம ஆட்கள் ஒரு நிமிஷம் அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. ஜெயில கொடுப்பாங்க இல்லையா கோடு போட்ட வெள்ளை யூனிஃபார்ம் அதோட இமேஜின் பண்ணி பார்த்துட்டு எந்த நேரம் வேணாலும் இது மாறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க அப்படியே இப்ப வெளில கூட்டு வந்து இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தினா பாப்பியாச்சன் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாதா சிலை அது வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசிய காலத்துல பண்ண சிலையா அப்பத்துல இருந்தே அது இங்க இருக்குதான். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய டவர்ல இருக்கக்கூடிய டவர் பெல் இது அந்த காலகட்டத்திலேயே காஞ்சிபுரத்துல இருந்து பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் காமிச்சிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீங்க வந்திருக்கீங்க உங்களால இந்த சர்ச்சானது மறுபடியும் ஓபன் செய்யப்பட்டிருக்குது. சோ இதுக்கப்புறம் என்ன டிலே பண்ணிக்கிட்டு உடனே பிரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு மாசம் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஆட்கள் மூஞ்சே மாறிடுது. பட் இருந்தாலும் சரி வா சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை ஓபன் பண்ணி 4 வசனத்தை படிச்சு அப்படியே ஒரு பிரேயரை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிபு பைபிளை ஓபன் பண்ணா அது வேற ஏதோ லாங்குவேஜ்ல இருக்குமா இந்த லாட்டின் மாதிரி. டே ஆகாஷ் இது என்னன்னு கொஞ்சம் வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவனுக்காச்சும் இது என்னன்னு தெரியும்னு பார்த்தா அவன் எட்டி பார்த்துட்டு என்ன ஜிலேபியை பிச்சு போட்டு வச்ச மாதிரி எதுவும் எழுதிருக்காங்க அண்ணன் மாட்டணும் அப்படின்னு மாதிரி சொல்ல சரி சரி பதறாத கடவுள் விட்ட வழி சமாளிப்போம் அதான் அண்ணன் இருக்கல பயப்படாத இப்ப என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு மாதிரி சொல்ல ஆஹா இருக்காண்டா என் தலைவன் இருக்காண்டா அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே அப்படி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா அப்படியே தலையை சுத்தி பொத்துன்னு கீழே விழுந்துருவாரா. அடா பாவி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பதினிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அது ஒண்ணு இல்லைங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தோமா அதான் டயர்ட்ல இருக்காரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே மக்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு யோ அண்ணா ஏந்திரா அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பத்துக்கிறேன் சரி விடுறா அதான் சமாளிச்சிட்டல சமாளிச்சிட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இது அப்படின்னு மாதிரி இப்ப நம்ம ஆகாஷ் கேட்க சமாளிப்போண்டா வேற வழியில இதுதான் நமக்கு சேஃப் பிளான் பண்ணிக்கலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மறுபடியும் சொல்ல அப்ப திடீர்னு வெளியில ஜங்குன்னு சவுண்ட் கேக்குது என்னன்னு பார்த்தா கையில அருவா வச்சுக்கிட்டு இந்த ஊர் பூசாரி இவங்க நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஐயோ இதனடா புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு இருக்கும் போது அப்ப நேரம் வந்தவர் இந்த ஊருக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் பல விஷயங்கள் மாறப்போகுது இந்த ஊருக்கு நீங்க தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து அவர் பங்குக்கு சால்வெல்லாம் போட்டு போக அவ்வளவுதான் ஒரு மாண்டேஜ் சாங் வருது. அந்த மாண்டேஜ் சாங் முழுக்க பாதிரியாருன்ற பேர்ல இவங்க 2 பேரும் என்னென்னலாம் ஃபன் பண்றாங்கன்றத காட்டுறாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போயிட்டு அங்க ஃபாதருங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பிட் அடிச்சுட்டு வந்து இங்க காப்பி அடிக்கிறது சிங்கிள் மதரா இந்த ஊர்ல ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம சிபு சைட் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டே ஒரே ஜாலியா போயிட்டே இருக்கும். அந்த பாட்டுக்கு இடையிலேயே இந்த சர்ச்சில் ஒரு பெரிய பெல் டவர் இருக்கும் அது கூட பல வருஷமா வந்து ஒர்க் ஆகல அடிக்கலன்ற மாதிரி அங்க ஊர்ல சொல்லிருப்பாங்க. அடிக்காம எதுக்கு இருக்கணும் பெல் ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி திருடி வித்துணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபு முடிவு பண்ணிடுறாரு. அதுக்காகவே ஒரு நாள் நைட்டு எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பெல்லை எப்படியாவது அறுத்து எப்படியாவது எத்தனை போய் வித்துணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க ட்ரை பண்ண அந்த நேரம் பார்த்து இத்தனை நாளா ஏதோ ஸ்டக் ஆகி அந்த பெல் அடிக்காம இருந்திருக்குது. இவரு போயிட்டு அந்த ரோப் எல்லாம் அறக்க அது லூஸ் ஆகி டங்குன்னு பெல் அடிக்க ஆரம்பிச்சிரு. அவள் தான் ஊர் மக்கள் எல்லாம் ஏஞ்சிக்கிறாங்க. அங்கிருந்து குதிச்சு நம்ம சிபு எஸ்கேப் ஆயிராரு. பட் அடுத்த நாள் காலையில இத்தனை வருஷமா அடிக்காம இருந்த பெல் இப்ப நம்ம ஃபாதருங்க வந்த ஒன்னும் அவங்க பவர்னால அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஆகாஷ் பாக்குறான். அது எப்படி வாதியாரே பெல் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்க. ஆனா அது எப்படி வேலை செஞ்சதுன்னு இவருக்கு
ஹீரோனுக்கு மட்டும் தான் தெரியும். அது அப்படியே ஒரு மாதிரி கமுக்குமே ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்போ படத்துல ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோ ஆகுறாங்க. வேற யாருமே இல்ல, நம்ம ஊர் தலைவருடைய மூத்த பொண்ணு. ஊர்ல படிச்சிட்டு இருந்தவங்க இங்க வந்திருக்காங்க. வந்து ஜஸ்ட் இறங்க தான் செய்யறாங்க. பட் அவங்கள பார்த்து நம்ம ஆகாஷ் அப்படியே மிரள ஆரம்பிக்கிறாரு. ஐயோ யார் கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவ கண்ணிலே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பம்பி ஒளிய சர்ச்சுக்குள்ள இவரை பார்த்த இந்த பொண்ணு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்க பார்வையே வந்து இவனா பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்க இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட நமக்கு கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஆகாஷ நம்ம ஹீரோனுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆள் வேற யாருமே கிடையாது, சிட்டில ஒரு மெஜிஷியனா சுத்திட்டு இருந்தவர். அதனால தான் அந்த சின்ன சின்ன மேஜிக்லாம் இங்க பண்ணிருக்காரு போல இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் முதல் எப்ப மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம ஹீரோயின் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல தான் நம்ம ஹீரோ வந்து மேஜிக் காமிச்சிட்டு இருந்திருக்காரு. பட் அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, கத்துறாங்க, என்னென்னோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ஆப்போசிட் டீம் ஒரு வில்லி, அவ தான் வந்து இந்த மேஜிக் ஷோவை அரேஞ்ச் பண்ணிருப்பா. அந்த கார்ட்ல இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. இதை வந்து நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மேஜிக் பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும், அதோ அந்த பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை கை காமிச்சிட இவ்வளவு நேரமா காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருந்துட்டு இப்போ போலனா அசிங்கமாயிடும் இல்லையா. அதனால வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் ஸ்டேஜுக்கு போக இப்போ நான் பண்ண போறது ரொம்ப முக்கியமான ஒரு மேஜிக். இந்த பொண்ணு மனசுல என்ன நினைக்குதோ அது இந்த பாக்ஸ்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள இருக்கிறது என்னன்னு பார்த்துட்டு எடு, இல்லைன்னா உனக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல எட்டி பார்த்தா உள்ள நாப்கின் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தர்ம சங்கடமா ஃபீல் பண்ண டக்குன்னு சரி கவலைப்படாத, நம்பிக்கையோட நினைச்சுக்கிட்டு அதை வெளியில எடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோட அதை எடுக்க அதை அப்படியே ஹேண்ட் பேக்கா நம்ம ஹீரோ மாத்தி விட்டுறாரு. இந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் நிறையவே மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க நம்ம ஹீரோக்கு. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு நட்பு வளர்ந்துருக்குது. பட் இந்த நட்பு காதலா மாறக்கூடிய தருணத்துல தான் நம்ம ஆகாஷ் பண்ண திருட்டுத்தனத்தினால போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இவங்க கண்ணெதிர்க்கே கூட்டு போயிருக்காங்க. இப்போ இதெல்லாமே நம்ம ஹீரோயின் கண் முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து அட பாவி அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சோ இப்போ பிரேயர் முடிஞ்ச உடனே ரீனா தயவு செஞ்சு வெளில சொல்லாத ரீனா, 2 வாரத்தை நாங்களே இங்க தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கெஞ்சிட்டு இருக்கும்போது ஃப்ராடு பைலே, அங்க சிட்டியில இருக்கிறவங்களை ஏமாத்தினது பத்தாம இங்க எங்க அப்பாவியான கிராமத்து மக்களை ஏமாத்ததுக்காக நீ வந்திருக்கேடா, விடவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இவங்க கண்ணா பின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க. முதல்ல இந்த விஷயத்தை தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்பா கிட்ட சொல்லலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு இப்ப அப்பா ஊர் மக்கள் எல்லாம் கூட்டு வராரு. கூடவே நம்ம ஷிபு, பெரிய ஊர் தலைவர்கள், இவங்க எல்லாருமே கூட்டு வந்து இவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஊரே வந்து செழிப்பாச்சு, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க தான் நம்ம கிராமத்துக்கு கடவுள் மாதிரி, இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே மாறிச்சு இல்லையா. சோ அதனால கையோட கையா நம்ம ஊர் எம்எல்ஏ கேண்டிடேட்டை வந்து முடிவு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இவர் சொல்ல, அதை கேட்ட அந்த ஊர் பெரியவங்களாம் வந்து அம்மா ஃபாதர், இந்த கிராமத்துக்கே ஒரு வரமா நீங்க தான் வந்திருக்கீங்க, அதனால நீங்களே சொல்லிடுங்க இந்த கிராமத்துக்கு யாரை வந்து எம்எல்ஏவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஷிபு டக்குன்னு என்ன சொல்லிடுறானா, நான் வந்ததுல இருந்தே பாக்குறேன் இந்த கிராமத்து மேலயும் இந்த கிராமத்து மக்கள் மேலயும் அவங்க முன்னேறணும், அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறணும், இந்த மாதிரி எப்பவுமே இந்த கிராமத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம்னா அது நம்ம ஊர் தலைவர் சேட்டா தான், இவரை விட ஒரு பெஸ்ட் கேண்டிடேட் எங்களுக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி ஷிபு சொல்லிட. இதை கேட்ட அந்த மத்தவங்க பெரியவங்கலாம் வந்து அடடே நாங்களாம் பேசி இதை தான் டிசைட் பண்ணி வச்சிருந்தோம், இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன நம்மால் தான் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி சொல்லிட. அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு ஒரே சந்தோஷமா ஆயிடுது, அப்படியே கட்டி தழுவிக்கிறாரு. ஒரு பக்கம் நம்ம ஆகாஷம் கட்டி தழுவிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோனால நம்ம ஹீரோ பத்தின உண்மையை சொல்ல முடியாம போயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மட்டும் இவங்க 2 பேரும் திருட்டு பசங்க அப்படின்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இவங்க அப்பா தானே ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருக்காரு, இதுல எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு வேற பரிந்துரை பண்ண வச்சிருக்காரு. சோ அவனுக்கு திருட்டு பசங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னடா திருட்டு பசங்களை கூட்டு வந்து நீ எம்எல்ஏ ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் அவங்க அப்பா பக்கம் திரும்பிடுவாங்க இல்லையா. சோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா சம கடுப்பான நம்ம ஹீரோயின், நான் சொல்ல மாட்டேன்டா, பட் கூடிய சீக்கிரம் நீங்களா மாட்டுவீங்கடா, ஏன்னா நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறது வெறும் இந்த ஊர் மக்கள் மட்டும் கிடையாது, தெய்வத்தை ஏமாத்திட்டு இருக்கீங்க, அதுக்காக அனுபவிப்பீங்கடா அப்படின்னு மாதிரிலாம் இவங்க பயங்கரமா பேசிட. இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்துருச்சு இவங்களுக்கு இல்லையா. இதுல ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கானே, அவன் தொல்லை வேற தாங்க முடியல. அதான் அந்த லோக்கல் பாஸ்டர் வர்கீஸ், அவன் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அதே ஊர்ல ஒரு துணி கடைக்காரர் இருப்பார் இல்லையா, அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவரை கூப்பிட்டு என்னப்பா வெண்ணைய கையில வச்சு நெய் கழிஞ்சிட்டு இருக்க, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் நம்ம பாஸ்டர்ஸ் இருக்காங்களே பவர்ஃபுல்லான பாஸ்டர்ஸ், இவங்களை கூட்டு போய் காட்டினா உங்க அம்மா உடனே குணப்படுத்திடுவாங்களே இவங்க அப்படின்ற மாதிரி இப்போ போட்டு விட்டுற. அந்த கடைக்காரரும் அம்மா பாஸ்டர் நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், உங்க அருளாலே எப்படியாச்சும் எங்க அம்மாவை குணப்படுத்துங்களேன், வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்டுற. இவங்களா ஐயோ இதனடா புதிய பிரச்சனை, சரி ஓகேவா சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப, இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக வராங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ஈசி சேர்ல ஒரு வயசான பாட்டி பத்துனுக்குறாங்க. என்னது இது பாட்டி நல்லா ஹாயா தூங்கினுக்குது, இதுக்கு போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட டக்குன்னு கண் முடிச்சவங்க ரொம்ப ஆக்டிவா, அடடே நம்ம ஊருக்கு புதுசா வந்த ஃபாதர் நீங்க தானா, ஐயோ உங்களை நிக்க வச்சு பேசுறேன்னு, உங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இந்த மைலோ இந்த மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அடடா என்ன ஆக்டிவா இருக்காங்க, இவங்களுக்கு போய் உடம்பு சரியில்லைன்றாங்க, பாட்டி ஏதாவது ஒன்று கலந்து எடுத்துனுவாங்க குஸ்ட்டு போறோம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஆகாஷ் சொல்ல, அவங்களும் வேகமா கிச்சனுக்குள்ள போறாங்க. சரி ஓகே ஏதாவது எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, குச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள போனவங்க கையில கடபாரோட ஓடி வருவாங்களா, இனி உங்களை விட மாட்டேன்டா சொருகிறான்டா சொருகு அப்படின்னு சொல்லிட்டு கடபாரை எடுத்து துரத்த, என்னன்னு பார்த்தா இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலி அது என்ன சரியில்லைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி பேதரிச்சு போயிருக்கு, அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. இது தெரியாம நம்ம பசங்க வந்து மாட்டிக்க கீழே சிரிச்சுன்னு தான் வர்கீஸ், கோத்து விட்டோம்ல செத்தானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இங்கயா ஐயோ ஆவேசமா ஆயா வந்துட்டு இருக்காளே சொருவாமா விடமாட்டா போல இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்கள் பயந்துட்டு இருக்க அவங்களும் கடப்பாறை ஒரு சொல்லிட்டு செத்திங்கடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்க அந்த நேரம் பார்த்து கடப்பாறை தொங்கிட்டு இருந்த குண்டு பல்ப்ல பட்டுடுது. அவ்வளவுதான் கடப்பாறையில ஷாக் அடிக்க ஆயா உதறின்னு இருக்க என்னது இது மேல சத்தம் சுத்தமா வரல ஒருவேளை பாட்டி பாஸ்டர்ஸ பார்சல் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இப்ப இந்த வர்கீஸ் உள்ள வர அவன் வந்து பாட்டியை பிடிச்சிடறான். அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சு இப்ப ரெண்டு பேரும் தூக்கி அடிக்கப்பட இப்ப கட் பண்ணா கொஞ்ச நேரத்துல இந்த பாட்டி கண் முடிக்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பம் நின்றுட்டு இருக்குது. கண் முடிச்சவங்க ஆஹா என்ன சரியாக்கிட்டீங்க நீங்க கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையெடுத்து ஒத்திக்க என்னன்னு பார்த்தா அச்ச கரண்ட்ல நம்ம பாட்டிக்கு புத்தி சரியாயிட்டு இருக்குது. அது தெரியாம இந்த ஃபேமிலியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்களை ஓஹோன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட அன்னைக்கு ராத்திரியே வந்து எப்பா பெரிய பிரச்சனை இருந்து தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சரகச்சிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு அந்த சுடுகாடு இருக்கக்கூடிய ஜன்னல்ல ஏதோ ஒன்று சர்க்குன்னு கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு. அண்ணே அங்க ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல டே என்னடா கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எட்டி பாக்குறாங்க. இப்பதானே ஏதோ ஒரு உருவம் போச்சுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல டே தம்பி நிலவரம் புரியாம பேசாத அண்ணன் ஃபுல் மூட்ல இருக்கிறேன் ஸ்பாயில் பண்ணாத ஒரு அவசரமான வெளியில போயிட்டு வர வேண்டியது இருக்குது போயிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பாத்துக்கோனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ராத்திரில அவர் எங்கேயும் கிளம்பிடுறாரு. ஆனா நம்ம ஆகாஷ் வந்து இல்லையே ஏதோ ஒன்று பார்த்தனே ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு ஜன்னல் கிட்ட இப்படி மூடின்னு ஒரு உருவம் வந்து நிக்குமா. அவ்வளவுதான் அதை பார்த்துட்டு ஏமா பேய் நீ கத்த அடச்ச நான் தாண்டா ஏன்டா கத்துற நீ மாட்டி விட்டுறாதரா மூடின்னு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த அடுத்த ராத்திரில இந்த மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு இவர் எங்க வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் ஊருக்குள்ள வந்த முதல் நாள் குதிரை வண்டியில ஒரு பொண்ணு வந்து இறங்கியிருப்பாங்க. அவங்க பேர் வந்து கேத்தரின். அவங்க ஆக்சுவலி யாருன்னு பார்த்தா இதே ஊர்ல ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அவங்கள பார்த்ததுல இருந்து நம்ம ஆளு ஒரே டூயட்டா கனவு கண்டிருக்காரு. அந்த ஒரு கனவோட இன்னைக்கு இங்க ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை தட்ட உள்ள இருந்து கேத்தரின் கதவு ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகுது. கழுத்துல கிராஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பாவ தொழிலை நான் விட்டுட்டேன். உடலாலையும் மனதாலையும் நான் தூய்மையானவளா மாறிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல இங்க நம்மால பல கனவுகளோட வந்தவரு சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு மறுபடியும் நீ பழைய மாதிரி மாறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இவரு கேட்கிற டோனே வேற. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு என்ன ஃபாதர் டெஸ்ட் பண்றீங்களா மாறினது தான் இதுக்கப்புறம் இப்படிதான் நான் ஒரு தூய்மையான வாழ்க்கையை தான் வாழ போறேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஃபாதர் பிரைஸ் த லார்ட் ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட பிரைஸ் த லார்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே சோக பாட்டுன்னு உட்காந்துட்டு இருக்க அப்போ மறுபடியும் நம்ம ஊர் தலைவர் வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூட்டின்னு வராரு. வந்தவர் மறுபடியும் புகழ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தாங்க ப்ராஸ்டியூட் பண்ணிட்டு இருந்த கேத்தரின் வந்து திருந்தி வாழ ஆரம்பிச்சிட்டா. குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருந்தவங்க எல்லாருமே திருந்திட்டானுங்க. இன்னும் நிறைய பேர் பல வழிகளில் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க. சர்ச்சை ஓபன் பண்ணியாச்சு ஊரே மாறி போச்சு அப்படின்னு அவர் பாட்டு லிஸ்ட் அடிக்கிட்டு போக அட யாரா இவன் புகழ்ச்சியே போர் அடிக்க வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க என்னங்க அடுத்து என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அதை தான் ஃபாதர் சொல்ல வரோம் வந்துட்டீங்க எல்லா விஷயமும் நடந்து போச்சு அப்படியே கையோட அந்த திருவிழாவையும் வந்து நம்ம நடத்திட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆல்ரெடி நம்ம சிபு கான்ல இருக்கார் இல்லையா எதுக்குங்க திருவிழாலாம் எதுக்கு தேவையில்லாத செலவு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஐயோ நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது திருவிழா நடத்தி ஆகணும் உங்களுடைய பெர்மிஷனோட அது நடக்கணும் அப்போதானே நம்ம போயிட்டு பெரிய சர்ச்சில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது நகையா ரெண்டு பேரும் கொட்ட முடிக்கிறாங்க. ஆமா நம்ம மாதாக்கு போட்டு அலங்காரம் பண்ணி தேர் ஜொலிக்க வைக்கணும் இல்லையா அவ்வளோ நகருக்கு இல்லையா நீங்க சொன்னா தானே திருவிழா நடத்த முடியும் அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ண முடியும் போது என்னங்க நீங்க மாசம் உட்காந்துட்டு இருக்கீங்க அதான் நாங்க வந்துட்டோம்ல அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு முதல்ல போயிட்டு திருவிழாக்கான வேலைகள்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி உங்க சொல்லிட என்ன பிளான் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்துல இங்க இருந்து இவங்க தப்பிக்க போறானுங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது எதுக்கு வெறும் கையோட போனோம் அந்த நகைகளை தூக்கிட்டு போயிட்டா லைஃப் செட்டில் இல்லையா சோ அப்படி ஒரு பிளான்குள்ள இவங்க 2 பேரும் குதிக்க ஒரே குஜால் ஆயிட்டாங்க. ஐயா ஜாலி நகை அடிக்கிறோம் லைஃப்ல செட்டில் ஆகிறோம் துபாயிலே போய் செட்டில் ஆயிடலாம்டா நம்போ அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பல கனவுகளோட இப்ப நடந்து போயிட்டே இருக்கும்போது தான் இப்ப படத்துல ஒரு திருப்பம் ஏற்படுது. நம்ம ஊர் தலைவர் அவசரமா வந்து வாங்க உங்களை பாக்குறதுக்கு ஒரு முக்கியமானவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்மளை பாக்குறதுக்கு முக்கியமானவரா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த வண்டியில ஏறி வந்து சர்ச்சு வாசல்ல இறங்கினா ஆக்சுவலி இந்த ஊர் சர்ச்சுக்கு 2 பாஸ்டரை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுது. பெரிய சர்ச்சில் இருக்கக்கூடிய கேப்ரியல் அப்படின்ற ஒரு ஃபாதர் தான் அவர் தான் இந்த சர்ச்சுக்கு வந்து 2 பாஸ்டர்ஸை அனுப்பி விட்டது. ஆனா அந்த பாஸ்டர்ஸ் தான் இந்த சர்ச்சுக்கே வரலையே அவங்க அப்படியே எங்கேயோ ஓடி போயிட்டாங்களே அவங்களுக்கு பதில் தானே இவங்க ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பாக்குறன்ற பேர்ல கேப்ரியல் வந்திருக்க அவ்வளவுதான் பங்கு மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படி இவங்க ஓட பார்க்க நம்ம ஊர் தலைவர் புச்சிக்கிறாரு. அட வாங்க பாஸ்டர்ஸ் உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப தரன்னு இழுத்துட்டு வந்து விட அப்படியே அந்த கேப்ரியல்ன்ற பெரிய ஃபாதர் ஸ்லோ மோஷன்ல திரும்ப காட்டுறாங்க. இந்த இடத்துல போடுறாங்க இன்டர்வல இப்ப கட் பண்ணா நம்ம பசங்க நல்லா மாட்டினாங்க அவ்வளவுதான் ஏதோ தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா வந்த கேப்ரியல் பாஸ்டரும் வந்துட்டு அடடே ஃபாதர் சிபு அதுக்கப்புறம் ஃபாதர் பால் என் பேரை நீங்க காப்பாத்திட்டீங்கப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல தட்டி சரி ரொம்ப களைப்பா இருக்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடாரு. ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோஸ்க்கு என்னடா இது நம்ம நியாயப்படி நம்ம மாட்டி இருக்கணுமே ஆனா அவரு நம்மள தெரிஞ்ச மாதிரி காமிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது அப்ப சிபு என்ன சொல்றானா டேய் அவனும் ஏதாவது ஃபோர்ஜரியா இருப்பான் ஏதாவது ஆட்டையை போட பார்த்திருப்பான் அதனால அடக்கி வாசிக்கிறான் அவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இல்ல என்ன நான் வந்ததுல இருந்தே
ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க நோட்டீஸ் பண்ணவே மாட்டீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதோ இங்க தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு தோணுதுனே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லும் போது, டேய் ஓவரா யோசிக்காதடா, அந்த நகை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துன்னு போயினே இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த நகையை திருடுறத பத்தி இப்ப இவங்க பேசிட்டு இருக்க, அதை யாரும் ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். அதை சிபு பாத்துறாரு, புடிச்சிடாரு. பத்தியா திருட்டு கொட்டி எப்படி கேட்டுனுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் ஃபாதர் கேப்ரியலே ஏமாத்திட்டீங்களா, ஆனா நான் ஏமாற மாட்டேன்டா, நான் இருக்கிற வரைக்கும் ஒரு கிராம் தங்கத்தை கூட இங்க இருந்து கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹே யாருக்கிட்ட உன் கண் முன்னாடி அந்த தங்க பாக்ஸை தூக்கிட்டு போறோம், கூடவே முடிஞ்சா உன்னையும் நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ஆகாஷ் வந்து பாத்தீங்கன்னா பெட்டு தான் கட்ட பாவம் அவருக்கு தெரியல, பல ஆப்புகள் பல இடங்கள்ல இருந்து அவருக்கு உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் வெளியில என்ன ஆயிட்டு இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அன்னைக்கு ராத்திரி இவங்க 2 பேரும் வந்து தப்பிச்சு போகும்போது அதே சமயம் ஒரு கிராமத்துல 2 பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க ரோம்ல இருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் போலீஸ்க்கு வந்து சேர்ந்துருக்குது. ஸோ கண்டிப்பா அவங்களா தான் இருக்கணும். பட் இங்க சர்ச்சு இந்த ஃபாதர்லாம் இன்வால்வ் ஆகுறதுனால கொஞ்சம் ரிலீஜியஸா வேற இருக்கு, அதனால நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை தீட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சில் சில ஃபாதர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. இந்த கேப்ரியல் ஃபாதர் வந்து பிஷப் ஆகணும்ன்ற ஒரு ஆசையில கண்ணாபின்னான்னு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிராமத்துக்கு தேவையில்லை அந்த திருவிழா, அங்க ஒரு பிரச்சனைக்குரிய கிராமம் அது. ஆனா அதுல திருவிழா நடத்தி நல்ல பேர் வாங்கி மேலிடத்துல ப்ரொமோஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெட்டியா பண்ணிட்டு இருக்காரு. சரி நமக்கு எதுக்கு, நம்ம அந்த நகைகளை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நகைகளை கொடுத்து விட அவ்வளவுதான், அந்த பாக்ஸ் ஜொலிக்குது. பசங்க கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி அந்த பாக்ஸை பாக்குறாங்க. டே பாரா பாக்ஸ் தானா கைக்கு வந்து கொண்டுட்டு போன்னு சொல்லுது, ராத்திரி ஆச்சுன்னு கிளம்பிடலாண்டா அப்படின்ற மாதிரி இப்போ சிபு சொல்ல. பட் அதுக்கு ஆகாஷ் வந்து இல்ல அவ்வளோ ஈஸியாலாம் இதை திருடிட்டு போயிட முடியாது, நல்லா பிளான் பண்ணி பக்காவா கண்டே பிடிக்காத மாதிரி நம்ம திருடிட்டு இங்கிருந்து கிளம்பணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்குள்ள பேசிட்டே இருக்கும்போது அன்னைக்கு ஈவினிங் இந்த ஃபாதர் கேப்ரியல் கூட ஊர் மக்கள் பேசிட்டு இருக்குதா நம்ம பசங்க கேட்குறாங்க. குறிப்பா அதில் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மறுபடியும் நம்ம ஆளுக்கு டவுட், என்ன எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சிலேயே உங்களுக்கு ஹெல்ப்பரா வேலை செஞ்சுட்டு இருப்பார் இல்லையா அந்த வயசானவர்கிட்ட, ஏங்க வந்ததுலேருந்து எல்லாம் தெரியும்ன்றீங்களே, அப்படி என்னங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, என்ன நடந்துச்சிங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கேள்வி கேட்க, இப்போ அந்த தாத்தா அந்த சர்ச்சிலேயே ஒரு பாழஞ்சு போன ஒரு அறைக்குள்ள கூட்டு போறாரு. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட ஃபாதர்களுடைய போட்டோ செவுத்துல தொங்கி நிக்குது. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு பாஸ்டரா வந்து கரெக்டா திருவிழா டைம் அப்போ இறந்து போனவங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம ஆட்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி ராட்ரிகோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஃபாதர் இருந்தாரு. அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஃபாதரை காட்டினாங்களே அவரை பத்தி தான் சொல்றாரு. அவர் வந்து ஒரு பிரச்சனையில தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாரா. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கே ஒரு சாபம் வந்துருச்சு. யாரெல்லாம் பாஸ்டரா வந்து இந்த ஊர்ல திருவிழா நடத்துறாங்களோ கரெக்டா திருவிழா அன்னைக்கு ரத்தம் கக்கி இறந்து போயிடுவாங்க. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க வந்திருக்கீங்கன்னா நான் தைரியங்க உங்களுக்கு சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட, என்னது ரத்தம் கக்கி செத்தாங்களா அப்படின்ட்டு இப்போ அதே ரூம்ல ஒரு 2 கேப் இருக்கும், 2 போட்டோ வைக்கிற மாதிரி. அந்த கேப்ல இவங்க 2 பேரோட போட்டோ இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துட்டு, வேலைக்கு ஆகாதரா இது, வேலைக்கு ஆகாது, தொங்கம்லாம் வேணாம், இன்னைக்கு ராத்திரியே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா காட்டு பகுதி வரைக்கும் ஓடியே வந்து அங்க ஒரு லாரி போறத பார்த்தவங்க அப்படியே லாரியில முதல்ல பொள்ளாச்சி போயிடலாம், அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன பிளான் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இவங்க எஸ்கேப் ஆக அந்த கிராமத்தை விட்டு காலையில விடியுது, வண்டியும் வந்து நிக்குது. பரவாயில்லடா எப்படியோ அந்த ஊரை விட்டு உயிரோட தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எட்டி பார்த்தா இவங்க எந்த கிராமத்துல இருந்து புறப்பட்டாங்களோ அதே கிராமத்துல வண்டி வந்து நிக்க, திருவிழாக்கு தேவையான பொருட்களை ஏற்றிட்டு வந்த லாரி போல இருக்குது. அது தெரியாமல் அந்த வண்டியில ஏறி இவங்க வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஊர் தலைவர் டிரைவரை கண்ணா வேணான்னு திட்டின்னு இருக்காரு. யோ ஏன் லேட்டு அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது அப்போ மேலே நம்ம பாஸ்டர்ஸுங்களை அவர் பார்த்துட்டு, அடடே வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்த டிரைவரை கூடவே கையோட கூட்டு வந்துட்டு இருக்காங்களே, பலே பாஸ்டர்ஸாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் பாராட்ட ஆரம்பிச்சிட, இவன் வேறடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஊருக்குள்ளேயே இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. இதுக்கடையில் நம்ம ஆகாஷை வந்து சர்வீஸ் பண்ண சொல்லி ஒரு மாசில் கூப்பிடுறாங்க. ஒரு கதை சொல்லுங்க, நல்லா என்கரேஜிங்காக ஒரு கதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ நம்ம ஆளு இப்போ உங்களுக்கு ஒரு மெஜிஷியனுடைய கதையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவருடைய கதையை தான் வேற ஒருத்தருடைய கதை மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஊர்ல ஒரு பயங்கரமான மெஜிஷியன் இருந்தாராம். அவருக்கு இந்த உலகத்திலேயே அவர் தான் ரொம்ப பெரிய மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பு கர்வம், ஒரு கட்டத்தில் அந்த கர்வம் முத்தி போய் நான் தான் ஒரு பெரிய மெஜிஷியன், என் கணக்கு எப்பவுமே தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சின்ன குழந்தைய வச்சு பல மேஜிக்லாம் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு மேஜிக்ல அது சொதப்பலாகி அந்த பொண்ணுடைய முதுகு தண்டுல கத்தி குத்தி அந்த பொண்ணால் நடக்க முடியாம போயிருக்குது. அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி தான். இதை பண்ணுது நம்ம ஹீரோடைய அப்பா. ஸோ தன்னால தான் தன்னுடைய பொண்ணால நடக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் குடிகார அப்பா, இன்னொரு பக்கம் நடக்க முடியாத சின்ன தங்கச்சி. ஸோ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இவர் வந்து மெஜிஷியன் ஆயிருக்காரு. கொஞ்சம் பணமும் சம்பாதிக்க ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரீட்மெண்ட்காக. பட் இவர் சம்பாதிக்கிற பணம் சுத்தமா அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்தாதனால தான் ஒரு சின்னதா ஒரு திருட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. அப்பதான் இவர் போலீஸ் கிட்ட மாட்டியிருக்காரு. ஸோ இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து இருக்கக்கூடிய ஸ்டோரியா இவர் சொல்ல அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்கு புரியுது அவருடைய கதை என்னன்றது புரியுது. அடுத்த சீன்லயே திருவிழாவை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த
அந்த பெல் அடிச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷை தான் கூப்பிட்டு பெல் அடிக்க சொல்றாங்க. நம்ம ஆகாஷம் போயிட்டு டங்கு டங்குன்னு பெல் அடிச்சுட்டே இருக்கும்போது அப்பதான் சிபு இந்த பெல்லை திருடுறதுக்காக அன்னைக்கு கயிறு அறுத்துருப்பா தெரியுமா, அந்த கயிறு இப்ப கம்ப்ளீட்டா அறுறத பார்த்து அந்த பெல்லை நம்ம ஆகாஷ் மேல விழுத்துக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. அந்த பெல்லும் வந்து பாத்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுது. அதை பார்த்த ஊர் மக்கள்லாம் ஐயோ திருவிழா பேச்சு ஆரம்பிச்சோனோ இப்படி ஆயிடுச்சு, அபசகுணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவை நிறுத்திடலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஆகாஷ் இல்ல இது அபசகுணமே இல்ல, பெல்லை நான் 3 தடவை அடிச்சேன், 3 தடவை அடிச்சதுக்கு அப்புறம் தானே பெல்லு விழுந்துச்சு, அப்புறம் எப்படி அபசகுணம் ஆகும், திருவிழாலாம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை கேட்ட சிபு செம கடுப்பாயிராரு. நேரா உள்ள கூட்டு போயிட்டு டி அவங்களா வேணான்னு சொல்றாங்க, நீ ஏன்டா வந்து திருவிழாவை நடத்தணும்னு சொல்லிட்டு இப்படி கங்கணம் கட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, வாதியாரே இது அபசகுணமா, நீ பார்த்த வேலை தானே அந்த பெல்லு விழுறதுக்கு காரணமா இருந்துச்சு, அப்புறம் எப்படி அபசகுணம் ஆகும், அது மட்டும் இல்லாம இங்க ஏதோ ஒன்று நடக்குது வாத்தியாரே, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த திருவிழாவை நடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு முடிவோட இருக்க. அடுத்த சீனே இவங்க எல்லாருமே எங்க போறாங்கன்னா அந்த பாப்பியாச்சன் வீட்டுக்கு தான் போறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் போட்டோகிராஃபரா வேற இருந்திருப்பார் போல இருக்குது காலங்காலமா. ஸோ அவர் சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆல்பம் எடுத்து காட்டுறாரு. அந்த ஆல்பத்தில் படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ராட்ரிகோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, தூக்கு போட்டுக்கிட்டு அவருடைய போட்டோ இருக்குது, அவரை காதலிச்ச அந்த பொண்ணுடைய போட்டோ இருக்கு, அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஆகாஷ் கூடவே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கேட்கிறாரு இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்களே இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல ஃபாதர் நாங்களும் வந்து பக்காவா இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிட்டோம், எண்ட் ஆஃப் த டே அவங்க இறந்தது ஒரே மர்மம் தான், கண்டிப்பா வந்து இந்த கோவிலோட சாபம் தான் ஃபாதர் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பேச சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சிவு கொஞ்சம் பயத்துல தான் இருக்காரு. டே ஏதோ ஒன்று நடக்குது நீயே சொல்ற, அவங்களும் வேணான்றானுங்க, நீ ஏன்டா இதை நடத்தணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைண்ணே நல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்ததுலேருந்து நம்மளை ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டி விடுறதுக்கு யாரோ ட்ரை பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இந்த சர்ச் இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல, இன்னொன்னு இந்த திருவிழாவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க நினைக்கிறாங்க, அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்க. அப்ப அன்னைக்கு பார்த்த மாதிரி மறுபடியும் ஒரு உருவம் சரக்குன்னு ஜன்னல் வழியா போறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. பட் இந்த தடவை சிபுவும் பார்த்துட்டாரு, ஆமாண்டா எவனோ ஒருத்தன் ஓடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேஸ் பண்ணி பிடிச்சா யாருன்னு பார்த்தா படத்துடைய ஆரம்பத்துல ரோம்ல இருந்து ஃபாதர்ஸ் வராங்கன்ற வருகையை கேட்டோனோ ஒருத்தன் ஒரு மாதிரி சந்தேகப்படுற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருப்பான் இல்லையா, அவன் தான். இவன் ஆக்சுவலி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்டனர், தோட்ட வேலை பாக்குறவன். அவனை பிடிச்சிட்டு இந்த நேரத்துல எங்கடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதை ஊரை விட்டு ஓடிடுங்க, திருவிழா பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டிட்டு ஓடிறான். இவன் ஓடினதுக்கு அப்புறமா தான் பாக்குறாங்க அந்த ராட்ரிகோ அந்த இறந்து போனார் இல்லையா, அவருடைய கல்றை எங்க தான் இருக்குது, அதுல மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. இவன் யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கும் போது தான் இப்போ அடுத்த நாள் அப்படியே கட் பண்ணி இவன் யாருன்றதை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவன் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கார்டனர் தான். பட் எந்த வீட்டுக்கு கார்டனரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ராட்ரிகோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா ஃபாதர், அவரை காதலிச்சு அந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வீட்டில் தான் இவன் ஒர்க் பண்றான். அவங்களுக்கும் இவனுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு போல இருக்கு. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இன்வைட் பண்றாங்க, திருவிழாக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பட் அதுக்கு அந்த ஃபேமிலி வந்து இல்லை நாங்கள் வரல, எங்களால தான் இந்த ஊர் சர்ச்சையை மூடிடுச்சு, என்னுடைய பொண்ணால தான் இதெல்லாம் நடந்துச்சு, ஸோ அதனால நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் வந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க, பட் முடியல. சரிங்க ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சைக்கிளில் வந்துக்கிட்டு லாங் ஷாட்டில் அந்த ஊரை பார்க்குறாங்க. ஊரே பயங்கர திருவிழாக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது அப்போ ஒரு முஸ்லீம் பாய் அங்கே வராரு தன்னுடைய ஃபேமிலியோட. வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மத பாகுபாடு இல்லாமலும் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பாருங்க திருவிழாக்காக நாங்கள் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனசார இவங்களை வாழ்த்த. இது நம்ம ஆகாஷுக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆயிடுது, இந்த மக்கள் நம்மளை நம்புறாங்கப்பா, நம்ம ஏதாவது இவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அதை கேட்ட சிபு செம கடுப்பாயிடுறாரு, டேய் என்ன விளையாடுறியா, நம்ம யாரு என்னன்னு தெரியும்ல, எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் தெரியும்ல, அதை விட்டுட்டு நீ என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வேலைக்காகாது, இன்னைக்கு ராத்திரியே நம்ம கிளம்புறோம், அந்த நகையை எடுத்து தப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ எப்படியா உன்னால இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆயிடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஆகாஷ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா அந்த ரூமுக்கு அந்த அறைக்கு போயிட்டு அந்த ராட்ரிகோ போட்டோவே பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று நடந்திருக்கு இவருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சாதான் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இப்போ சிபு வராரு, கையில அந்த நகையோட வராரு. என்னன்னு பார்த்தா அவ்வளவுதான், நகையை அடிச்சுட்டேன், வா முதல்ல எங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லா நகைங்க. இதுல வேற வந்து அந்த பாப்பியச்சன் வந்து ஒரு கிளாக் மாதிரி யூஸ் பண்ணுவாரு, கையில வச்சிருப்பாரு ஒரு கிளாக், அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அந்த வயசானவர்கிட்ட கூட நீ விட்டு வைக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு உனக்கு வேணா தப்பிச்சு போய்க்கோ, நான் இதை திருட விட மாட்டேன், ஏன்னா இது இந்த மக்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆகாஷ் பேச சிபு டென்ஷன் ஆயிராரு. மாறி மாறி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கைகலப்பு ஏற்படுது. அந்த கைகலப்புல நம்ம ஆகாஷை பூச்சி தள்ளி விட்டுட்டு அந்த ரூம்லயே வச்சு லாக் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி சிபு எஸ்கேப் ஆயிராரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு பொழுது அவர் கதவு தட்டிட்டு இருக்க அந்த ஹெல்ப்பர் தான் வந்து கதவு திறந்து விடுறாரு. ஸோ உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பெரிய ஃபாதர் கிட்ட வந்து இந்த மாதிரி சிபு ஒன்று பண்ணிட்டான், ஒரு பிரச்சனை, உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வாய் எடுக்கும் போது அப்போ உள்ள சிபுவோட சவுண்ட் கேட்குது. என்னன்னு எட்டி பார்த்தா நகையெல்லாம் வச்சு சாமி அலங்கரிச்சிட்டு இருக்காரு. எஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போல இங்கே இருந்திருக்காரு. ஸோ அடுத்த சீன்ல நல்லபடியா திருவிழா ஆரம்பிக்குது. ஊரே ஒன்று கூடி ரொம்ப சந்தோஷமா திருவிழாவை என்ஜாய் பண்றாங்க. ஒரு சாங் முழுக்க ரொம்ப சந்தோஷமான மாண்டேஜோட இப்போ அந்த
திருவிழாவும் முடியுது. அந்த திருவிழா முடிஞ்ச கையோட அந்த பாஸ்டர்ஸ் வந்து சாமி சிலையை கொண்டு போயிட்டு ஃப்ரேம்ல வைப்பாங்க. இதுதான் வந்து அந்த திருவிழாவுடைய முடிவே. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஆகாஷ் தான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமி சிலையை கொண்டு போயிட்டு அந்த ஃப்ரேம்ல வைக்கிறதுக்காக போறாரு. அப்படி போகும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பயத்தோடவே அதை பார்க்குறாங்க. எதுக்கு இவங்க இப்படி பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சிலையை எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரேம்ல வைக்கும் போது தான் ரத்தம் கக்கி அந்த பாஸ்டர்ஸ்லாம் இறந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்து போய் ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க. பட் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம ஆகாஷ் ஃப்ரேம்குள்ளே வச்சுட்டு இப்போ நேரம் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்களா எனக்கு எதுவுமே ஆகலை. இந்த ஊரில் இந்த பேய் பிசாசு இந்த சாபம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்த இந்த ஊர்லேருந்து மாற்றணும், அதுதான் ராட்ரிகோவுடைய கல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய முதல்ல இறந்து போனார் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபாதருடைய கல்லறை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுடுகாட்டில் தான் இருக்குது. அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும், அப்போ தான் இந்த ஊருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு ஒரு பாட்டு நடந்து போக இந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. பாதி பேர் வந்து முடியாது, அதை நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க என்னவோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஆகாஷ் மட்டும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, இது எடுத்தாகணும், இங்கேருந்து ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறையை டெஸ்ட்ராய் பண்ணி பார்க்கும்போது அப்போ நம்ம ஆகாஷுக்கு அந்த இடத்துல ரத்தம் கக்க ஆரம்பிக்குது. வாயெல்லாம் ஒரே ரத்தம் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுறாரு. இதை பார்த்து ஷிபு வந்து பயங்கரமாக பதட்டப்படுறாரு. யாராச்சும் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ராட்ரிகோவுடைய சாபம் அவருடைய கல்லறையை தொட போய் தான் இவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு, இந்த சாபம் இங்கேருந்து போகவே போகாது, ஸோ அவரை தொடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. பட் ஷிபு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. பைத்தியக்காரங்களா, அந்த 17 வயசு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தின அவன் தாண்டா கெட்டவன், அவனை தாண்டா இங்கேருந்து ரிமூவ் பண்ணணும், ஏன் நண்பனுக்கு ஏன்டா உதவி பண்ண மாட்டீங்க, அம்மா அப்பா யாருமே இல்லாத அந்த அனாதையை பார்த்து பயப்படுறீங்க, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது யாரை பாத்திரம் அனாதன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குரல் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம பாப்பி சேட்டன் 17 வருஷமா குழந்தை இல்லாம தவம் கடந்து பிறந்தவன் அவன். பட் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சு இந்த ஊருக்கு ஒரு பாஸ்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே தெரியாம அவனை பாஸ்டர் ஆக்கனா, அவனை அநியாயமா கொண்டுட்டீங்களா, அவன் பேர்ல இந்த ஊர்ல சர்ச்சு கட்டுற வரைக்கும் இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய சர்ச்சு மூடிய தாண்டா கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் ஆகி இந்த பாப்பி சேட்டன் கத்த அப்ப கொடுக்குறாரு நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட். அவசரப்பட்டு வளர்ட்டீங்களே பாப்பி சேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த ஊர்ல நடந்த எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாரு நம்ம ஆளு. ஆக்சுவலி இவர் தான் வந்து கல்பிரேட்டன், இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அன்னைக்கு ராத்திரி நகையெல்லாம் திருடிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் ஷிபு நினைக்கும் போதுதான் அப்போ நம்ம பாப்பி சேட்டன் கிட்ட இருந்து திருடின அந்த வாட்ச் அதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார் இல்லையா, அவரே முடியாதவர் அவர்கிட்ட இருந்து திருடி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா திட்டிருப்பார் இல்லையா. ஸோ அது ஒரு மாதிரி உறுத்தலா இருந்ததுனால அவருடைய வீட்டிலேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி போகும்போது தான் பாப்பி அச்சன் ஜீசஸ் போட்டோக்கு பின்னாடி தன்னுடைய பையனுடைய போட்டோ வச்சு ப்ரே பண்ணிடுறத இவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இறந்து போன ரோட்ரிகோ அது மட்டும் இல்லாம பிரசாதத்துல, அதாவது இந்த திருவிழா முடிஞ்சு கடவுள் சிலையை வச்சதுக்கு அப்புறமா இந்த பாதிரியார்கள் சாப்பிடக்கூடிய பிரசாதத்துல அவர் ஒரு விஷத்தை கலக்கிறதையும் இவர் பார்த்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி இப்போ வராங்க கதைக்கு. இவங்களுடைய பையனை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கா, சூசைட் பண்ணிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, ஆனா இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கொலை பண்ண வந்திருக்காங்க. அவர் அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த காண்டில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சர்ச் ஓப்பன் பண்ணவே கூடாது, இந்த கிராமமே நாசமாக போனோம், அவனுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு அவன் பேரில் ஒரு சர்ச் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்த பாஸ்டர்களுக்கெல்லாம் விஷத்தை கலக்கி கொடுத்து சாகடிச்சிருக்காரு. இது முன்னாடியே தெரிஞ்சதுனால ஷிபு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை மாற்றிட்டாரு. பட் இருந்தாலும் இவர் வாயிலிருந்து இந்த உண்மைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி இந்த ஊரில் பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, எல்லாம் நம்மால் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ரூவ் பண்ண அவ்வளோதான். லோக்கல் போலீஸ் பாப்பி சேட்டனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. அப்போ ஊர் தலைவர் வந்து ஆமா இதெல்லாம் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லும்போது வழக்கம் போலதான் எப்பவுமே இவங்க புகழ்ந்துட்டு இருப்பானுங்க, இப்ப இவரே வந்து எல்லாம் கடவுள் கொடுத்த சக்தினாதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவுதான் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. இதுல நம்ம பெரிய ஃபாதர் அவருமே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு பவர் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ உங்க பவர் தெரியாம நான் விளையாடுன்னு விளையாடிட்டேன், பிஷப் ஆகணும்ன்ற ஆசையில தான் நீங்க வந்து பாஸ்டர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சோ நான் வந்து அலோவ் பண்ணேன், பட் நீங்க கடவுளால அனுப்பப்பட்டவர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இந்த டீலிங் நம்மளுக்குள்ள மட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அடுத்த சீனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேயர் நடக்குது. ஸோ கடைசியா ஒரு ப்ரே பண்றாங்க. அந்த பிரேயர் அப்போ வந்து எல்லாரும் கண்ணை மூடி நல்லா வேண்டுங்க அப்படின்ற மாதிரி பெரிய ஃபாதர் சொல்ல அந்த கேப்ல நம்ம ஆட்கள் மறைஞ்சு போயிடுறாங்க. இங்கிருந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடணும், ஒரு மாசம் ஆயிடுச்சு இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தப்பிச்சு இந்த ஊருக்கு வெளியில வந்தா அங்க போலீஸ் தயாரா காத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்லபடியா மாறுந்தனால சரி ஓகே இதுக்கப்புறம் ஓடி பிரோஜனம் இல்லை, தண்டனை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா இந்த ஊர் மக்கள் வந்து இவங்க 2 பேரும் உண்மையிலேயே வந்து தேவனால அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள்னு நினைச்சு இவங்களுக்கு சிலைய வச்சு காலங்காலமா இவங்களை கடவுள் மாதிரி நினைச்சு வழங்க இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.